வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு பிரட்டி விட்டுடலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாயையும் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 250 கிராம் அளவுக்கு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போதும். 2 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, இது இல்லைன்னா பிரியாணி மசாலாவோ அல்லது கரம் மசாலாவோ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 1 குடமிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை பட்டாணி நல்லா வேகணும். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். பச்சை பட்டாணி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதோட 100 கிராம் அளவுக்கு பனீரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு கலந்து விட்டுடலாம். பனீரை சேர்த்த பிறகு ஒரு 30-40 செகண்ட் பிரட்டி விடணும். பனீர் சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் அளவான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். பச்சை பட்டாணி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு உதிரியாக வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். நான் இதில் 4 கப் அளவு சாதத்தை சேர்க்கிறேன், நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே பிரட்டி விடணும். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி புலாவை இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.